Taste the Daily. அதிமுக தலைமை கழக செயலாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளதாக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் வரும் வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு தலைமை கழக செயலாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் அக்குபஞ்சர் போன்ற சிகிச்சை முறைகளை அதிக அளவில் தற்போது மக்கள் நாடும் நிலையில் இத்தகைய சிகிச்சை முறைகள் மீதான மத்திய அரசின் அணுகுமுறை குறித்து அதிமுக எம்பி தம்பிதுரை கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக ஹீலர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதா என அவர் கேள்வி எழுப்பிய நிலையில், நிபுணர்கள் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அக்குபஞ்சர் அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சை முறையில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் பதிலளித்தார். இந்த சிகிச்சை முறையினை முறைப்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சகம் உயர்மட்ட கமிட்டியை அமைத்துள்ளதாகவும், அதன் பரிந்துரையின் அடிப்படையில் இத்தகைய சிகிச்சையின் அம்சங்களை முறைப்படுத்தவும், பயன்படுத்தவும், பயிலவும், மேம்படுத்தவும், பரவலாக்கவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் பதிலளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அஞ்சுப்புலிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நிரந்தர ஆசிரியரை நியமிக்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பள்ளியில் பணியாற்றிய தலைமை ஆசிரியர் பணி மாறுதல் ஆகி சென்ற நிலையில் மற்றொரு ஆசிரியர் பேறுகால விடுப்பை எதிர்நோக்கி உள்ளதால் ஆசிரியர் இல்லாத நிலை ஏற்படும் என்பதால் மாற்று ஆசிரியரை நிரந்தரமாக உடனே நியமிக்க கோரி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது. இதனால் மாணவர்கள் பள்ளி படிப்பை விட்டு நிற்கும் அவலமும் ஏற்பட்டுள்ளது. படிப்பு முக்கியத்துவம் என மேடைகளில் வாய் சவடால் விடும் பொம்மை முதல்வரின் ஆட்சியில் கல்வித்துறையின் நிர்வாக செயல்பாடுகள் சீர்குலைந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கள்ளீருக்கு விற்பனை செய்ய அனுமதி கோரி தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் தலைவர் PR பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர். உயர்நீதிமன்றத்தின் அறிவுரையை கேட்டு பனைமரம் மற்றும் தென்னை மரத்தில் இருந்து கல் எடுத்து விற்பனை செய்ய விடியா திமுக அரசு அனுமதி வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பாரம்பரியமான இயற்கை உணவான கல்லை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. கள்ளச்சாராயம் விற்று 63க்கும் மேற்பட்டவர்கள் மாண்டிருக்கிறார்கள். அந்த கள்ளச்சாராயம் விற்ற சமூக விரோதிகளோடு இணைத்து கல்லை விற்பனை செய்கிற இறக்குகிற விவசாயிகளை கைது செய்கிறார்கள். இது என்ன கொடுமை! கல்லை அனுமதிக்க மறுத்தால் மதுவுக்கு எதிரான போராட்டத்தை, மது கடைகளுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். அதற்கான அடுத்த கட்ட போராட்டத்தை கூட்டத்தில் இந்த போராட்ட முடிவில் அறிவிப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே கல்வி கட்டணத்தை மொத்தமாக செலுத்த கோரும் தனியார் சட்டக்கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். படந்தாளமூடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் சட்டக்கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் கல்வி கட்டணத்தை 4 தவணைகளாக மாணவர்கள் செலுத்தி வந்தனர். இத்தகைய சூழலில் தற்போது கல்லூரி நிர்வாகம் வருடத்தின் துவக்கத்திலேயே 60% பணத்தை செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து நிர்வாகத்தின் செயல்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி வாயிலின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கல்லூரி நிர்வாகம் தங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்றும், இல்லையேல் விடியா அரசு இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தினர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் 22 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி தருவைக்குளம் மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். நெடுந்தீவு கடல் பகுதியில் கடந்த ஜூலை 21 மற்றும் 23 தேதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தூத்துக்குடி தருவைக்குளத்தை சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி தருவைக்குளம் மீனவர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். சென்னை நட்சத்திர ஹோட்டல் பார்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்த 2 நாட்களில் அவை அகற்றப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 5 நட்சத்திர ஹோட்டல்களில் விதிகளை மீறி மதுபானம் வழங்குவதால் அதற்கான உரிமத்தை ரத்து செய்யப்போவதாக விடிய அரசு கடந்த 3ஆம் தேதி அறிவித்தது. அதன்படி நட்சத்திர விடுதிகளின் பார்கள் சீல் வைக்கப்பட்ட நிலையில் தலைமைச் செயலாளரை சந்தித்து நட்சத்திர விடுதி தரப்பில் நெருக்கடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அனைத்து சீல்களையும் 2 நாட்களில் அகற்றி விடிய அரசு தனது கடமை உணர்ச்சியை பறைசாற்றியுள்ளது. விடிய அரசு பணத்தை பெற்றுக்கொண்டு பெரிய நட்சத்திர விடுதிகளில் மது புழக்கத்தை ஆதரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காவிரி கடைமடை கதவணை திறப்பு விழாவில் விவசாயிகள் யாரும் கலந்து கொள்ளாததால் பொதுப்பணித்துறை உதவியாளர்கள் பச்சை துண்டை கட்டி விவசாயிகளாக மாறினர்.
மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் மேலையூர் கடைமடை கதவணையை வந்தடைந்த நிலையில் அதனை திறப்பதற்காக சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இந்த விழாவில் விவசாயிகள் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில் மயிலாடுதுறை உதவி செயற்பொறியாளர் ஜெயராமன் விவசாயிகள் ஏன் வரவில்லை என கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து பொதுப்பணித்துறை உதவியாளர்கள் பச்சை துண்டை கட்டி விவசாயிகளாக மாறி கடமையாற்றினர். ஹைதராபாத் SBI வங்கியில் 50 லட்சம் ரூபாய் வரை பண மோசடி செய்து பல்வேறு பெயர்களில் பல்வேறு மாநிலங்களில் தலைமறைவாக இருந்தவர் 22 ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹைதராபாத் சந்துலால் பரதாரி கிளையில் SBI வங்கியில் வேலை செய்த சலபதி ராவ் 50 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. கடந்த 2002ஆம் ஆண்டு சலபதி ராவ் மீது CBI வழக்கு பதிவு செய்த நிலையில் அவர் தலைமறைவானார். இந்த நிலையில் தனது கணவரை காணவில்லை என காமதிபுரா காவல் நிலையத்தில் புகார் அளித்த சலாபதி ராவின் மனைவி பின்னர் கணவர் இறந்துவிட்டதாக அறிவிக்க கோரியும் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் நரசிங்கநல்லூர் பகுதியில் நண்பர் வீட்டில் தனது பெயரையும் அடையாளங்களையும் மாற்றி வாழ்ந்து வந்த சலாபதி ராவை CBI தற்போது கைது செய்துள்ளது. திமுக கொடிக்கட்டிய சொகுசு காரில் மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் சென்ற நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பலரும் வலியுறுத்தியுள்ளனர். திமுக கொடிகளை கட்டியபடி தனது நண்பர்களுடன் புழுதி பறக்க காரில் வட்டமடிக்கும் திமுக ஒன்றிய துணை செயலாளர் மகனின் வீடியோ பொதுமக்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளிவட்ட சாலையில் இருசக்கர வாகன சாகசம், பைக் ரேஸ் உள்ளிட்டவை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் விடியா திமுக அரசின் ஏவல் துறை பெயருக்கு அவ்வப்போது 1-2 கைதுகளை மட்டும் நடத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் சென்னையில் கார் பந்தயம் நடத்துவதற்காக விடியா திமுக சார்பில் நடத்தப்படும் விளம்பரமா இது எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரான அதிமுகவை சேர்ந்த தமிழ்ச்செல்வி கனகராஜ் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தனது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளாமல் தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர் பொதுமக்களுடன் சேர்ந்து பிச்சம்பாளையத்தில் உள்ள மண்டல அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பலமுறை மண்டல அலுவலகத்திலும் மாநகராட்சி கூட்டத்திலும் தெரிவித்தும் விடியா நகராட்சித்துறை அலட்சியம் காட்டுவதாக தமிழ்ச்செல்வி கூறினார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் இடையிடையே மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டம் 2வது வழித்தட சுரங்கம் தோண்டும் பணிகளில் ஈடுபட்டு வந்த சிறுவாணி சுரங்கம் தோண்டும் இயந்திரம் பணியை முடித்து ஸ்டெர்லிங் சாலை சந்திப்பை வந்தடைந்தது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டமானது 116.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 3 வழித்தடங்களை கொண்டு அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக சேத்துப்பட்டு நிலையத்திலிருந்து ஸ்டெர்லிங் சாலை சந்திப்பு வரை 703 மீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை பணியை முடித்து ஸ்டெர்லிங் சாலை சந்திப்பு நிலையத்தை சிறுவாணி என்ற சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வந்தடைந்தது. கூவம் ஆற்றின் அடியில் 8 மீட்டர் ஆழத்தில் 51 மீட்டர் நீளத்தை வெற்றிகரமாக சிறுவாணி இயந்திரம் கடந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையை அடுத்த பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆட்டோ டிரைவர் அழகு முருகன் கொல்லப்பட்ட வழக்கில் பிரபல ரவுடிகள் 2 ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. அம்பத்தூர் பாடி புதுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் அழகு முருகன் கடந்த 2019ஆம் ஆண்டு நண்பருடன் ஆட்டோவில் சென்றபோது வழிமறித்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலையில் மோகன், டேனியல் மற்றும் 17 வயது சிறுவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கின் விசாரணை முடிந்த நிலையில் பிரபல ரவுடிகளான மோகன் மற்றும் டேனியலுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் மருதூரில் அருந்ததியின மக்கள் தனி சுடுகாடு கோரி நடத்திய சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மருதூர் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட அருந்ததியின குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் தங்கள் கோவிலுக்கு செல்லும் பாதை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். தங்களுக்கென்று தனி சுடுகாடு இல்லாததால் இறப்பிற்கு பின் கூட நிம்மதியில்லை என்று கூறும் அவர்கள் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வேறு வழியின்றி மருதூர் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் கூறினர். அருந்ததியின மக்களின் கோரிக்கையை புறக்கணிப்பதிலிருந்தே இந்த விடியா அரசால் சமூக நீதி எந்த அளவிற்கு காப்பாற்றப்படுகிறது என்பது ஊர்ஜிதமாவதாக பலரும் சாடியுள்ளனர்.
சென்னை பேசின் பிரிட்ஜ் மூலக்கொத்தளம் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் நிலையில் சுரங்கப்பாதையை சீரமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கிய நிலையில் தற்போது சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. மேலும் சுரங்கப்பாதை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருவதால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். விடியா திமுக அரசு சுரங்கப்பாதையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் MBBS மாணவர்களுக்கான முதலாம் ஆண்டு தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் அந்த தேர்வுகள் வரும் 14ஆம் தேதி தொடங்கும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவு என புகார் எழுந்த நிலையில் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது மறுதேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாடல் பாஜக அரசு நாடு முழுவதும் தேர்வுகளை முறையாக நடத்த முடியாமல் வினாத்தாள் கசிவு, மதிப்பெண் குளறுபடி என அடுத்தடுத்து மாணவர்களை குழப்பி வரும் நிலையில் புதுச்சேரி NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களை கடும் இன்னலுக்கு ஆளாக்கி வருகிறது. தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே கடையக்குடி கிராமத்தில் உள்ள ஏரியில் நின்று விவசாயிகளும் கிராம பெண்களும் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் கரை புரண்டு ஓடும் நிலையில் கடந்த 2 வருடங்களாக விடியா ஆட்சியில் குருக்கள் ஏரி நீரின்றி வறண்டு கிடக்கிறது. இதனால் குடிப்பதற்கும் விவசாயத்துக்கும் தண்ணீரின்றி இப்பகுதி மக்கள் துன்பப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் குருக்கள் ஏரியின் நடுவே சென்று காலி குடங்களை கையில் ஏந்தியபடி குடிநீருக்கும் பாசனத்துக்கும் தண்ணீர் விட கோரியும் ஏரி குளங்களில் நீரை நிரப்பவும் மக்கள் வலியுறுத்தினர். அப்போது விடியா அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன.